ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ், அதனால் என்னால் 3 மந்த்ஸாக எந்த வீடியோஸும் உங்களுக்கு இப்போ நான் போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம போட போகிற வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வெல்கம் டு கெயின் நாலேஜ் தமிழ். நீட் மற்றும் அது ஓரியன்டான அதே மாதிரியான நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பவர்ஃபுல் 13 ஸ்டெப்ஸை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டடி டைமை அலாட் பண்ணணும். நீட்டாக இருந்தாலும் சரி, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஸ்டடீஸுக்கு ஒதுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 8 to 10 hours வந்து டெய்லியும் நீங்கள் டைம் ஒதுக்குனா போதும். அது நீங்கள் மார்னிங் 4 hours, ஈவினிங் 4 hours அப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம். பட் நீட் அப்படிங்கும்போது நான் 650+ நீங்கள் மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் குறைஞ்சது 10 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 15 மணி நேரம் வரைக்குமாவது நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடீஸை ஒதுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன், எடுத்தோன்னே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உடனே ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் சேருவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லப்போனால். ஏன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி எடுத்தால் தான் உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களால் எந்த அளவுக்கு வே பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியும். உங்களை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்துட்டு வீட்டில் படிக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. பட் உங்களுக்கு அந்த டாபிக் என்னென்னு தெரியாமல், அந்த ப்ராசஸ் என்னென்னு தெரியாமல் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி எடுக்கும்போது தான் நீங்கள் நிறைய விஷயங்கள், வெளியே சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து தனியாக நான் படித்தா வந்து பாஸ் ஆகிட முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா செல்ஃப் ஸ்டடி தான் இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எடுத்தோன்னே முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சு, உங்களுக்கு இருக்கிற சோர்ஸை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருங்க. மூணாவது டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட பவரையோ உங்களோட நாலேஜையோ வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. மேம், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து பார்டர் மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டு, என்னால் வந்து கோச்சிங் சென்டர் போகணும், நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போய் படித்தா ஈஸியாக பாஸ் ஆகிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்காக எல்லாரும் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் பாஸ் ஆக முடியும்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ உங்களை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது உங்களால் நிச்சயமாக கவர் பண்ண முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த சோர்ஸும் எனக்கு கிடைக்கல, என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களையோ உங்கள் நாலேஜையோ உங்கள் கெப்பாசிட்டியோ வந்துட்டு நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கவே கூடாது. முதல்ல உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதை முதல்ல நீங்கள் இப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அலாட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜஸ், என்னென்ன பேப்பர்ஸ் படிக்கிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அதில் ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் அது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் அண்ட் நைட் செஷன் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எது டஃபஸ்ட்டு போர்ஷன், என்னால் இதை கொஞ்சம் கூட மனப்பாடமே பண்ண முடியல, எனக்கு கான்செப்டே இது புரிய மாட்டேங்குது, இந்த சப்ஜெக்ட் எடுத்தாவே எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப வேகான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மார்னிங் டீல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஒரு சிலருக்கு மேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்னிங் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் வந்து பயாலஜி, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி ரீட் பண்ணால் என்னால் கவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈவினிங் செக்ஷனாக நீங்கள் மாற்றிக்கணும். சரியா? ஸோ சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு அவங்களோட ப்ரியாரிட்டி வைஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணி எந்த சப்ஜெக்டை எப்போ படிக்கணும், நமக்கு எப்போ அது வந்து நல்லா ஃபேவரபுள் ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு, மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டடின்னு எடுத்தோன்னே 1 2 3 4ன்னு 10 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, படிச்சுட்டே போகக்கூடாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் போன வீடியோஸ்லேயும் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ஸ்டடி வீடியோஸில் எப்பயுமே ஒரு கொஷினை எடுத்தால் அது கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க,
வராங்க, நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஸ்டடி வந்து எடுத்தோன்னே அப்படியே மக்கப் பண்ணிட்டு போகாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் எங்கே போவீங்க, ரெஃபரன்ஸ் போவீங்க. ரெஃபரன்ஸ் போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் எடுப்பீங்க. ஈவன் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலுமே நான் இந்த ஐடியா சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 60% ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை வந்து கவர் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது ஓரியன்டான லாஸ்ட் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஒரு 5-6 கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். அந்த 5-6 கொஷின் பேப்பர்ஸையும் வந்துட்டு நீங்கள் ஒன்றா அனலைஸ் பண்ணும்போது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். பார்ட் ஏல இந்த செக்ஷனில் 10 கொஷினா இதை பற்றி தான் கேட்குறாங்க, இது ஓரியன்டாக தான் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 60 கொஷின் உங்களுக்கு கைக்கு வந்துடும் 6 கொஷின் பேப்பர்ஸில். அதே மாதிரி பார்ட் பி அனலைஸ் பண்ணுங்கள். பார்ட் பியில் பார்ட் பியில் இந்த கேட்டகரியிலேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதில் ஒரு 60 கொஷின் உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி பார்ட் சி, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 60 கொஷின் கிடச்சிடும். சரியா? ஸோ இப்போது நீங்கள் படித்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த கொஷின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா. இந்த கொஷின்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஓவராலாக ஒரு 40 கொஷின்ஸ் ஆகுது ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வந்துகிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் இதை அனலைஸ் பண்ணும்போதே ஆல்ரெடி நீங்கள் 40 கொஷின்ஸ் என்ன பண்ணிட்டீங்க, ரீட் பண்ணிட்டீங்க, படிச்சிட்டிங்க. ஸோ இது தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே வந்துட்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு ஒவ்வொரு கொஷின் பேப்பராக முடிக்காமல் 6 கொஷின் பேப்பர்ஸையும் ஒன்றா வச்சு அதில் பார்ட் ஏல 6 கொஷின் பேப்பர்லையும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் என்னென்ன வருது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எந்த பார்ட்லேருந்து கேட்டிருக்கான், எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்கானா, இன்டீரியர் கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்கானான்னு நீங்கள் ஐடியா பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் நீங்கள் அட் அ டைமில் படிக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஐடியாவும் கிடைக்கும், கான்ஃபிடென்ட் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மேம் கோச்சிங் கிளாஸ் போய் என்னால் அவ்வளோ ஃபீஸ் கொடுக்க முடியல, இவ்வளோ ஃபீஸ் கொடுக்க முடியல சொல்லினா. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செல்ஃப் ஸ்டடி மூலமாகவே இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை ஈஸியாக நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் வில்லிங் எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் நல்ல கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மினிமம் 6 hours அது கண்டிப்பாக நீங்கள் தூங்கியிருக்கணும். நிறையா பேர் நைட் ஸ்டடி, லேட் ஸ்டடிலாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் தூக்கம் வரலனாலும் சரி கம்மனை படுத்து கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸோ 6 hours ஆன ஸ்லீப் வந்து ஈவன் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்றைக்கும் நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு 1 monthக்கு முன்னாடியே கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்காக அதில் ரிசோர்ஸ் நீங்கள் தேட போனாலும் கண்டிப்பாக உங்களோட கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் டிவியேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களை அறியாமையே நிறைய டைமை வந்துட்டு நீங்கள் அதில் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அதனால் அட்லீஸ்ட் ஒரு 15 daysக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் இந்த மொபைல், அப்புறம் டேப், அப்புறம் சிஸ்டம், அப்புறம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸாமில். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது உங்களுக்குள்ள. ஏன்னா நம்மளை குழப்பறதுக்குனே சில குழப்பவாதிகள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ரிலேஷனாலும் சரி, என்வரான்மெண்ட்டில் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சரி, எங்கேனாலும் சரி. சரியா? ஸோ உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போதோ இல்லை உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டெப்ஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போதோ டிப்ஸை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக 4 பேர்த்தில் ஒருத்தவங்க வந்து நம்ம காலை வாரதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸை உங்ககிட்ட அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்குள்ள உள்ள ஆடிஷனாலும் அது வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டெமினாவை இன்னமும் குறைச்சி கான்ஃபிடென்ட் லெவலில் சுத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். அது வரைக்கும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம சேர்த்து வச்சுருக்கிற எல்லா விஷயங்களும் வீணாக போயிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டைமில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் மெயின் ரீசன் இது ஒன்று தான். அவங்க ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக இல்லை, அவங்க நம்மளையும் சேர்த்து குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க.
அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் நெகட்டிவ் பர்சன்ஸையும் உங்களோட வந்து அலோவ் பண்ணாதீங்க. ரிவைஸ்டு பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு நாளைக்கு மார்னிங் 4 hours ஈவினிங் 4 hours அப்படிங்கிறது சரி, நீங்கள் இடையில பிரேக் எடுத்துக்கிட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறதும் சரி. ஆனால் நீங்கள் அது தூங்க போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது ரிவைஸ்டுனுக்குன்னு நீங்கள் 1 hour வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு சொல்லணும். ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னால் தான் நம்ம பிரெயினுக்கு அது ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிவைஸ்டு பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நேற்று என்ன படித்தோம், எதை பற்றி படித்தோம், என்னென்ன கான்செப்ட்ஸ் படித்தோம், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிவைஸ்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேக்கு உண்டான ஷெட்யூலுக்கு போகிறது ரொம்பவே பெட்டர். ப்ரிப்ரேஷன் டைமில் நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நான் ஃபிசிக்ஸ் ஓரியன்டான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன் ஃபிசிக்ஸை வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோஸை நான் போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நிறைய எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ்ன்ட்டு இல்லை, எந்த சப்ஜெக்டாக எடுத்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நிறையான மெத்தட்ஸ் இருக்குது. ரியல் ஃபேக்ட்ஸோட கம்பேர் பண்ணி படிங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து படித்தது என்றைக்கும் ஞாபகம் இருக்கும், அந்த கான்செப்டை மறக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்கப் பண்ணிங்க, ஒரு தியரட்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மளால் அட் அ டைமில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் டைம் ரொம்ப சீக்கிரம் ரன் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு நம்மளால் எல்லாத்தையும் மெமரபிள் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ரியல் ஃபேக்ட்ஸோட கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப பெட்டர். நெக்ஸ்ட்டு உங்களோட பேசிக் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்சர்ட் புக்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த புக்ஸை பற்றினமும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் அது என்ன ஓரியன்டான எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அது ஓரியன்டான நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இங்கிலீஷில் தான் வருது. ஸோ தமிழ் எடிஷனில் ரொம்ப ரேர் வர்றது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கிலீஷில் நீங்கள் படித்து கொஞ்சம் அதுக்கு ஆன்சர் பண்ண நீங்கள் பழகிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஃபரன்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கீ மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், ஸோ நம்மளால் பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்ஸஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம மிஸ் பண்ண நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் தானே அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்காமல் அதுக்கும் நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் பேசிக் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இல்லைப்பா ஒரு 50% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ஆன்லைன் டெஸ்ட், மாக் டெஸ்ட் அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களோட எக்ஸாம் ஃபியரை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து ஸ்பீடப் பண்ணும். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வீட்டிலையே நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு எக்ஸாம் ஹாலில் 3 மணி நேரம் போய் உட்காந்து நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாது, டைம் கீப்பப் தெரியாது. எவ்வளோ டைமில் எவ்வளோ கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இது நீங்கள் வந்து மோக் டெஸ்ட்டு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிய நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நிறைய ஆப்ஸும் வந்திருக்கு, ஸ்டடி ஆப்ஸும் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் அப் கெரியர்ஸ் அந்த மாதிரி நிறைய சவுத் ஆப்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் அதை ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாதிக்கு மேலே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் டெஸ்ட், மாக் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக் ப்ரிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்ன மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ண சொன்னீங்க, இப்போ குரூப் ஸ்டடி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ குரூப் ஸ்டடி எதுக்கு அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து அனலைஸ் ஆகும். நம்ம இந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருக்கோம், ஸோ இது என்னதான் படித்தாலும் நமக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, யார்கிட்ட கேட்குறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப திணறுவாங்க, நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா குரூப் ஸ்டடி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது ஒரு 2 முறையாவது குரூப் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோடையோ எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு குரூப் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணும்போது டஃப்பான போர்ஷன்ஸ் நாம் சேர்ந்து படிக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு தெரியாது, உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்
இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும்போது அதுவும் நமக்கு படிக்காமையே மக்கப் பண்ணாமையே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம செல்ஃப் ஸ்டடியோட நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில். ஓகேவா? ஸோ செல்ஃப் ஸ்டடியும் பண்ணுங்கள். ஸோ குரூப் ஸ்டடி வீக்லி ஒரு ட்வைஸாவது நீங்கள் கண்டக்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைம்னாலும் சரி, எக்ஸாம் டைம்லனாலும் சரி, எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து வெஜ்ஜீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அசைவ உணவுகளை அறவே தவிர்த்துடுங்க. அதே மாதிரி ரொம்ப கூலான ஒரு ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்துருங்க. ஏன்னா எக்ஸாம் ஃபியருங்கிறது நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட் ஆகிடும் 1 வீக்கில். ஸோ அதனால் நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் மாற்றங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை. ஸோ அதனால் சைவ உணவுகளை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ இது வந்து நம்ம ஃபிசிக்கலும் சரி மென்டலையும் சரி ஒரே சேம் லெவலில் ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். அதனால் வந்து எக்ஸாம் டைமில் சரி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே இருக்கும்போதே மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த அசைவ உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, ரொம்ப கூலிங்கான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் அண்டு டாப்பர்ஸ் கிட்டே இருந்து அனலைஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீட் மட்டும் இல்லை, மற்ற எந்த டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதர் டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ கூடிய சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம கெயின் நாலேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.